இவரு என்னோட ஹஸ்பண்ட். இவருக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, டெஃப் பிளைண்ட் இவரோட கண்டிஷன். ஓ ஓகே ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம், என் பேர் மிரண்டா தாம்கின்சன். பிறக்கும் போது எனக்கு விஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் வயசு ஆக ஆக எனக்கு இயரிங் ப்ராப்ளம். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நிறைய பேருக்கு முட்டுக்காடுல NIPNDல ஒர்க் பண்றேன். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் த எம்பவர்மெண்ட் ஆஃப் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ். முட்டுக்காடுல மல்டிபிள் டிசபிலிட்டிஸ்க்காக எனக்கு இந்த ப்ராப்ளம் மல்டிபிள் லெக்சரராக ஒர்க் பண்றேன். இவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்மள மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான். எல்லாருமே இந்த டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புளுக்கு நடத்தல, நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு பிஎட் அண்ட் எம்எட் நடத்துறாரு. எல்லாரோட ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை வருஷத்துல இவங்க ஸ்டூடெண்ட்ஸ், இவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாஸ் இவரோட சப்ஜெக்ட்ல. ஆமா, அது இவரோட கிரெடிட். டெஃப் பிளைண்ட்ன்றது இங்க யாருக்குமே தெரியாது. ஒண்ணு பிளைண்ட்ன்றது கேட்டகரி இருக்கு, டம் அண்ட் டெஃப்ன்றது கேட்டகரி இருக்கு. ஆமா, பார்வையில குறைபாடு இருக்கவங்க, இன்னொரு காதுல குறைபாடு இருக்கவங்க தான் தெரியும். இந்த டெஃப் பிளைண்ட்ன்றது நான் படிக்கும் போது 2016ல தான் ஒரு லா பாஸ் ஆச்சு, RPWD ஆக்ட். அதில் தான் 21 டிசபிலிட்டி இருக்கு. அதில் நான் இந்த டெஃப் பிளைண்ட்ன்றது ப்ரீஃபாக தான் படிச்சிருக்கேன், எனக்கு ஃபுல்லாலாம் தெரியாது. அந்த டைம்ல தான் நான் எங்களோட டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு இயருமே ஒரு இன்டர்ன்ஷிப் அனுப்புவாங்க. அப்போ தான் நான் இவரை மீட் பண்ணேன். அப்போ தான் இவர் பிஎட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க என்ன படிச்சிட்டு இருந்தீங்க? நான் ரீஹாபிலிட்டேஷன் சயின்ஸ். ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு வருஷமுமே அனுப்புவாங்க. அப்போ நான் இவரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி ஆயிடுச்சு. காதுலயும் குறைபாடு இருக்கவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க, இவர் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆமா, அது லாங்குவேஜ் என்னது? டாக்டைல் சைன் லாங்குவேஜ். ஓகே, அத அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஆமா, இப்ப நான் பேசும்போது கூட நீங்க டக்குன்னு கை வச்சு சொன்னீங்க. ஆமா, இதுதான் டாக்டைல். இப்போ நான் சைன்ஸ் காட்றேன் பாத்தீங்களா, ABCD, அது அப்படியே ரீட் பண்ணுவாரு டச் பண்ணி. இங்க பாரு. இப்ப நான் அவர் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறேன், சொல்லுங்க. How are you? இது I love you. இது லவ் சிம்பிள். எப்போ லவ்வா கன்வெர்ட் ஆச்சு? அது என்ன ஆச்சுன்னா, நான் 1 மந்த் இன்டர்ன்ஷிப் முடிஞ்சோடனே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ எங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் என்னன்னா, இமெயில், இவரோட இமெயிலை நான் வாங்கிக்கிட்டேன். இவர் தன்னோட டேட் நாங்கள் அப்பயே படிக்க முடியாது. நெக்ஸ்ட் டே இவர்கிட்ட மெசேஜ் படிச்சுட்டு அன்னைக்கு நைட் உட்காந்து எழுதிட்டு அவர் அடுத்த நாள் படிப்பார். இப்போ கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போல்லாம் இந்த மொபைல் இதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் இருக்கும் போதெல்லாம். அப்படிதான் எங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் டெவலப் ஆச்சு. ஒரு கட்டத்தில் இவரு எனக்கு விருப்பம் இருந்திருக்கு. பட் என்னை பார்த்தோன்னா அவர் பயப்படுவாரு. அப்போதான் எனக்கு ஒரு ஃபோன் பேசுவாரு. ஏன்னா நான் ஒன்வே தான் அந்த ஃபோன் கால் இவர் மட்டும் தான் பேசுவாரு, எனக்கு பதில் கொடுக்க முடியாது. அடுத்த நாள் தான் இமெயில பதில் கொடுப்பேன். அவர் பேசிட்டே இருப்பாரு, நீங்க கேப்பீங்க, அடுத்த நாள் இமெயில் அனுப்பிடுவீங்க. ஆமா, அவரோட கேள்வி எல்லாத்துக்குமே நான் அடுத்த நாள் தான் அவர் படிப்பாரு, நான் என்னோட ஆன்சரை